ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 31 முடியறதுக்குள்ள பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஒவ்வொரு நவக்கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி நகர்ந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை அப்புறம் ஆபத்தை கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஆபத்தை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல வகையில் நாம் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். அந்த வகையில் ஜூலை 31 முடியறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் கிரக ரீதியாக நடக்க போகுது. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிப்பை கொடுக்க போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய பிரதிபலிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசி சில நாட்கள் ஆடி மாதமாக வரும். ஆடி மாதத்தில் முதல் 15 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். அதில் குறிப்பாக நவக்கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களானது ஏற்படும். ஒவ்வொரு வருடமும் ஏற்படாது, இந்த வருடம் ஏற்படுது. அதனால் முதல்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களை ஷேர் பண்ணிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால பணமும் பதவி உயர்வும் 12 ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் ராசிக்காரங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதை பெறுவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த ஜூலை முடியறதுக்குள்ள 4 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக 12 ராசியில் சேர்ந்தவர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை அதிகரிக்க போகுது. அது உங்கள் ராசிக்கு அதிகரிக்குமா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலை முடியறதுக்குள்ள சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்க போகுது. இந்த 4 கிரகங்கள் பயிற்சி பல விதத்தில் 12 ராசிக்காரங்க மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த 31 வரையும் பல ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் கிரக பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த கிரக பயிற்சி ஆல்ரெடி நடந்ததும் இருக்குது, நடக்க போகிறதும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி நடந்தது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஜூலை 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். ஜூலை 19ஆம் தேதி கூட சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிட்டார். இப்போ வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி நிறைய ஜூலை மாதத்தில் முக்கிய கிரக பயிற்சிகளானது நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சிகளால் யோகங்கள் உருவாகுது. சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகங்கள் கிடைக்கும், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத அவங்கவுங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யோக பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்தில் இந்த நடக்கக்கூடிய கிரக பயிற்சினால் 31 வரையும் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொல்களுக்கு மதிப்பானது கிடைக்கும். உங்களுடைய சொல்கள் நல்லா வேத வாக்கு மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அமையும். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்களுக்கு ஒரு விதமான கெத்து உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சை கேட்க உங்கள் நண்பர்கள் அதிகம் விரும்புவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்களை கேட்கட்டு உங்கள் நண்பர்களுடைய வட்டம் பயங்கரமாக விரிவடையும். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதே இந்த 31க்குள்ளே அப்புறம் உங்களுடைய நிதிநிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும்.
அப்படி உயரக்கூடிய நிதிநிலையை கொண்டு உங்கள் குடும்பத்தில் தேவைப்படக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்கும் செய்து கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சுபமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஒரு ஜூலை 31 வரையும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இன்னும் பலவிதமான விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத இன்னும் ஷேர் பண்ணுறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கிறவங்க நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அதனால் ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திட்டம் போட்டு செலவு செய்யணுமாங்க, இல்லைனா நஷ்டம் ஏற்படுமாங்க, அப்புறம் கெட்டிக்காரத்தனமாக இருக்கணுமா எல்லா விஷயத்துலேயும். உங்களுடைய லைஃப் விஷயத்தில் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா எல்லாமே காணாமல் போகும். கெட்டிக்காரத்தனமாக இல்லாவிட்டால் பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் கூட காணாமல் போகும். அப்புறம் சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் அவ்வளவா உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வெளியூர் பயணங்கள்லாம் செய்கிறதா இருந்தால் எச்சரிக்கையாக இருங்க. வெளியூர் பயணங்கள் செய்யும்போது உடைமைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்குது, பணம் களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பணத்தை முடிஞ்ச அளவு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சேஃப்டியை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் செவ்வாய் 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் வெளிநாட்டில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தடையில்லாமல் சேரும். நிறைய வெளிநாட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த டைம் பர்டிகுலராக கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய உதவிகள்லாம் சேரும். மெயினாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய சாதகமான தொழிலை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, இது விட்டுறாதீங்க. அப்புறம் பங்கு சந்தை வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடு செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் புதன் 2வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். மீறி கொடுத்தீங்கன்னா அது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிரும். வார்த்தைகளில் வசந்த வீசிட்டும். அதே போல் குரு பகவான் 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் புதிய வீடு வாங்குவதற்கு சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ₹1,00,000 வீடு வாங்க முடியும். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலையில் கூட இறங்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு அமையும். தக்க சமயத்தில் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சு உதவிகள் தானாக கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சுக்கிரன் 1வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை என்றால் நீங்கள் ரொம்ப போய் கெஞ்ச வேண்டிய நிலை உருவாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் சனி பகவான் 8வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் குடுக்கல் வாங்கலில் உங்கள் உறவினர்களிடையே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் செலவு செய்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த நீண்ட தூர பயணங்கள் செலவு செய்கிறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். ஆகும் மொத்தம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 31 வரைக்கும் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. எல்லா சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமாளித்து நடக்கணும். ஸோ இந்த எச்சரிக்கையான தருணங்களை நீங்கள் சமாளிப்பதற்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பரிகாரம் என்னென்னா, ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 21 முறை சொல்லி உங்கள் நாளை தொடங்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் ஆடி இந்த கடைசி நாட்கள், அதாவது முதல் 15 நாட்கள், ஜூலையுடைய கடைசி 31 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் பெருசாக வராது. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களுடைய லைஃப்பில் முன்னேற்றத்தை காணுங்க. ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய 31 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது. நீங்கள் வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப கடகராசிக்காரங்க நீங்கள் நடந்து பயனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.